மன அழுத்தத்தை போக்குறதுக்காக ஸ்பாக்கு போனா வாழ்க்கையிலேயே மடக்க முடியாத ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குன்னு நிறைய வினோதினி அவர்கள் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவங்களுக்கு. என்ன நடந்துச்சுன்னா, ரொம்ப நாளா டிப்ரெஷன்ல இருந்திருக்காங்க. சோ அதனால ஒரு ஸ்பாக்கு போய் நல்ல மசாஜ் போட்டு வரலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அங்க வந்து கழுத்துக்கு மசாஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயினை கழட்டி வைக்க சொல்லியிருக்காங்க அந்த ஸ்பால இருக்கவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம். சோ பெட்டியில பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து கணவர் வீட்டுல இருந்து ஒரு இறப்பு செய்தி வந்திருக்க காரணம் அந்த ஒரு ரீசனுக்காக செயின் எடுக்க மறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவசரமா இவங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு மறுபடியும் போய் கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க தான் எடுத்துட்டு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பாவோட நிர்வாகமும் ஓனரும் அலட்சியமா பதில் சொல்லியிருக்காங்களாமா. சோ அந்த ஆதங்கத்திலேயே கீழே இறங்கும் போது செருப்பு கூட தட்டுல வச்சு கொடுத்தவங்க நான் பெட்டியில வச்ச நகையை மட்டும் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப வேதனையா ரீசெண்டா ஒரு வீடியோல தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி. சோ அவங்க புகாரும் கொடுத்திருக்காங்களாமா. என்ன விழிப்புணர்வு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, இதுல இருந்து ஸ்பா, பார்லர் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போகும்போது தங்கம் அல்லது விலை உயர்ந்த நகைகளை போட்டுட்டு போறதை தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2வது அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பெட்டியில கொடுத்தாலும் நமது உடைமைகளுக்கு நாமளே பொறுப்பு, நம்ம தான் கவனமா அதை எடுத்துட்டு வரணும். சோ இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தா உடனடியே வந்து காவல் நிலையத்தை அணுகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்னோட தாலி செயின் கண்டிப்பா கிடைக்கணும் நம்புறேன்னு வினோதினி சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.